எஸ், இன்னைக்கு 2வது நாளா சட்டசபை வந்து கூடியிருக்கு. அண்ட் தாவேகா அரசு அவங்களுடைய வேளாண் பட்ஜெட்டை இன்னைக்கு வந்து தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதனால அமைச்சர் சட்டசபையில வச்சு வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சு முடிச்சிட்டாப்ல. அண்ட் அதுல என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விவசாயிகளுக்கு தேவையான நிறைய நலத்திட்டங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. மானியங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வேளாண் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான அடிப்படை நோக்கோடு பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடை கூடுதலாக்கி இருக்கிறார்கள். தென்னை விவசாயிகள் நலன் பாதுகாப்பதற்கான திட்டங்கள், சிறுதானிய விவசாயிகள் உற்பத்தியை பாதுகாப்பதற்கான திட்டங்கள், மாம்பழம் ஏற்றுமதி செய்வதற்கான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவியல் பார்வையோடு தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை நிதி ஒதுக்கீடை கூடுதல் வேளாண் இயந்திர மையங்கள் 50 இடங்களில் 50 கிராமங்களில் அமைப்பதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். தாவேகா அரசு என்னதான் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போயிட்டு என்னங்க இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணிருக்காங்களே, இதை பத்தின கருத்து என்னன்னு சொல்லி கேட்டா அவர் டெம்ப்ளேட் ஒன்று வச்சிருக்காப்ல, அந்த டெம்ப்ளேட்டை அப்படியே அடிச்சு விட்டு போயிருவாருன்ற மாதிரி இன்னைக்கும் அதே பதில தான் சொல்லியிருக்காப்ல. எங்களுடைய அரசு போது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்கள்லாம் பேரை மாற்றி அவங்களுடைய கட்சியுடைய பெயருடைய வார்த்தை மட்டும் சேர்த்து புது திட்டம் போல சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்க கொண்டு வந்த அனைத்து திட்டங்கள் மேலேயும் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிருக்காங்க, புதுசா வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அதே வார்த்தையை தான் இன்னைக்கும் சொல்லி வச்சிருக்காப்ல. இதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உதயநிதி ஸ்டாலின் போய் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, சார் அதே ஸ்டிக்கர் தான் சொல்ல போறீங்களா இல்ல வேற எதுவும் சொல்ல போறீங்களா, ஒருவேளை ஸ்டிக்கர் தான் நீங்க சொல்ல போறீங்கன்னா பழைய இன்டர்வியூலாம் இருக்குது, அதையே நாங்க எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க அதையே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அவர்கிட்ட சொல்லிடலாம் போல இருக்கு. திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறாங்க. முன்னாடி ஆட்சியில் இருந்த அரசு ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த திட்டத்தை வந்து சரி ஓகே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப இருக்கிற அரசு வந்து விரும்புவாங்க. அதை பண்ணும்போது பெயர் மாற்றம் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சரி ரைட்டு, நாங்க கொண்டு வந்த திட்டம் அதுக்கு பெயர் மாற்றம் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அதுல நியாயம் இருக்குது. ஏன்னா அந்த வேலையை டிவிக்கே பார்க்கத்தான் செய்யறாங்க, அது நம்ம மறுக்கவும் இல்லை. ஆனா இவங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்த திட்டத்துக்கு மட்டும் அந்த மாதிரி சொன்னா கூட பரவாயில்லைங்க. ஆனா இவங்களே ஸ்டிக்கர் ஓட்டின திட்டத்துக்கு மேல பாத்தீங்களா, நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்த திட்டம் அதுக்கு மேல ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஏன்னா நேத்து வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அதுல லேப்டாப் திட்டம் வந்து நாங்க கொண்டு வந்த திட்டங்க, அந்த திட்டத்துக்கு மேல பேரை மட்டும் மாத்தி ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாப்புல. அதெல்லாம் கேட்கும் போது சிரிப்பா வந்துச்சு. நாங்க எங்களுடைய தலைவர் ஆட்சியில கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் உங்களுக்கு தெரியும். அதுல வேற அவர் பேசும்போது அவரே சொல்றாப்புல, ஓ 20 லட்சமா, ஆனா கொடுத்தது 10 லட்சம் தானே, சரி ரைட் அதெல்லாம் வெளியே சொல்லிக்காத அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ்ல பேச வேண்டியதெல்லாம் மைக்லயே கேட்டு சொல்லிட்டாப்ல. உலகம் உங்கள் கையில் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு எங்க தலைவர் பேர் வச்சு கடந்த ஆண்டு 20 லட்சம் அறிவிச்சோம், 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோம். அதை இன்னைக்கு பேரை மாத்தி வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை முதல்ல யாரு கொண்டு வந்தது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களால் விலையில்லா மடிக்கணினியை மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் மாபெரும் புரட்சி திட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திமுக அரசுல 4 வருஷம் கொடுக்கவே இல்லை. கடைசி வருஷம் தேர்தல் நெருங்குற நேரத்துல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் அந்த லேப்டாப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா, சாச்சா மாணவர்கள் மேல இவங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கல்ல, அந்த மைண்ட் செட்ல கடைசி டைம் அந்த லேப்டாப்பை கொடுத்துட்டு கேட்டா அந்த திட்டத்தையே நாங்க தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா அதுக்கு மேல தாவேகா அரசு ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்களாமா. அதை இன்னைக்கு பேரை மாத்தி வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுலயும் இப்ப நடக்கிற டிராமாலாம் இருக்குது பாருங்க, அதுக்கெல்லாம் நம்ம தனியா ரூம் போட்டு தான் சிரிக்கணும் போல இருக்கு. ஏன்னா கடந்த 5 வருஷமா இவங்க தானே ஆட்சியில இருந்தாங்க, அப்பயும் விவசாயிகளுக்கெல்லாம் கடன் இருக்கத்தானே செஞ்சிச்சு. அப்ப விவசாயிகள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லாம போச்சா, கருணை இல்லாம போச்சா? சரி அப்ப இருந்த கடனை இவங்க தள்ளுபடி பண்ணி விட்டு இருக்கலாமே, அப்பெல்லாம் தள்ளுபடி பண்ணல. ஆனா இப்ப வந்து ஏன் தள்ளுபடி பண்ணல அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்களாம். ஏன்னா வந்து இவங்க வந்து வாக்குறுதியில கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான், வாக்குறுதியில கொடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றியே ஆகணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எங்கெங்கேயோ எவ்வளவோ செலவு பண்றாங்க, காரியமா விவசாயிகளுடைய அந்த கடனை தள்ளுபடி பண்ணிட்டு முடிச்சிருக்கலாமே அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. அப்படி தள்ளுபடி பண்றதுனால விவசாயிகள் மட்டும் சந்தோஷப்பட போறது இல்லை, மொத்த தமிழ்நாடுமே சந்தோஷம் தான் படும். அதை ஏன் நீங்க முன்னெடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்மளும் கேட்கத்தான் செய்யறோம், இல்லைன்னு சொல்லிட முடியாது. கடன் சுமையிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பாக விவசாய உற்பத்தியை பெருக்க முடியாது. விவசாயிகள் மிகப்பெரும் கடன் சுமையில் இருக்கிறார்கள். இந்த ஆண்டு காவிரி நீர் கிடைக்காததால் குருவை இழந்திருக்கிறோம். சம்பாவும் கேள்விக்குறியான நிலையில் விவசாயிகள் மறு உற்பத்திக்கே வாய்ப்பில்லாத ஒரு மிக மோசமான நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இவங்க கருப்பு டிஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு விவசாயிகளோட நாங்க நிக்கிறோம், விவசாய கடனை கண்டிப்பா தள்ளுபடி பண்ணியே ஆகணும், நாளைக்கு கேள்வி எல்லாம் கேட்போம். கடந்த 5 வருஷமா ஆட்சியில இருந்தீங்களேப்பா, அப்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல, அப்பயும் பண்ணிருக்காங்க, இப்பயும் அந்த கேள்வியை கேட்கறாங்க. நியாயமான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 1 ரூபா தள்ளுபடி பண்ணீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே
விவசாயிகளுக்கு துணை நிற்கும். இதுல நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகர் கிட்ட கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காராம். அதாவது காவேரி பிரச்சனை சார்ந்தும் அண்ட் விவசாயிகள் பிரச்சனை சார்ந்தும் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் சட்டசபையில வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி நாளைக்கு வந்து டிஸ்கஷனுக்கு அலோவ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பயாச்சும் சிஎம் சார் வாயை திறப்பாரா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாப்புல. அதாவது சிஎம் சார் வாயை திறந்தா உட்கார்ந்து கேட்கணும், கேட்டுட்டு எப்ப வாயை திறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் எல்லாம் குத்திட்டு வரதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அவர் வாயை திறந்தாலே நாங்க குடுகுடுன்னு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு மறுபடியும் வந்து எப்ப வாயை திறப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? நாளைக்கு கொஸ்டின் அவர் முடிஞ்ச உடனே எங்களுக்கு காவேரி பிரச்சனை பற்றி பேசணும், விவசாயிகளுடைய பாதிப்பு குறித்து அவையில விவாதிக்கணும்னு சபாநாயகர் கிட்ட எங்களுடைய கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். பல்வேறு கேள்விகளை நிச்சயம் நாங்கள் எழுப்புவோம். அதற்கு முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்வார் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி, விவசாய படுகொலை மக்கள் மாதிரி நாங்களும் அவரோடு காத்திருக்கின்றோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி திமுக அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருடைய மைண்டுக்கும் வர வார்த்தை என்ன தெரியுமா? நாகரிக அரசியல். ஏன்னா தலைவர்கள்ல இருந்து தொண்டர்கள் வரை அம்புட்டு பேரும் நாகரிகமா மட்டும்தான் பேசுவாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட அநாகரிகமா பேசி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சவாலே விடலாம். அந்த அளவுக்கு எல்லாரும் நாகரிகமா பேசிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா கூட நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு நாகரிகமா பேசி காவேரி பிரச்சனைக்காக அவர் அரெஸ்ட் பண்ண போய், அதுவும் வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ணலாம் போய் சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி வெளியே கையெல்லாம் காமிச்சிட்டு வந்தாரு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க தான் ஆட்சியிலே இருந்தாங்க. அப்ப அமைச்சரா இருந்த பொன்முடி அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரும் ரொம்ப நாகரிகமா பேசி வச்சிருந்தாப்புல. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. கேட்டீங்களா? நான் தான் சொன்னேன்ல, திமுக இருக்கிற எல்லாருக்குமே நாகரிகமா மட்டும் தான் பேச தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அநாகரிகமா பேசுறதுன்னா எப்படி அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு பேசவும் வராது. இந்த மாதிரி தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர்லாம் ஒருத்தர் இருந்தாப்புல திமுக சார்பா ரொம்ப நாகரிகமா பேசுவாப்புல. அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளெல்லாம் போட்டாங்க. அதுக்கு தலைவர் வந்து, தம்பி நீ ஒண்ணு கவலைப்படாது, உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா கட்சி பின்னாடி நிக்குது அப்படின்னு சொல்லி தட்டிலாம் கொடுத்தாரு. எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி பேசுறவரை முதல்ல கட்சியில இருந்து தூக்க வேண்டியவர் தலைவர், ஆனா தட்டி கொடுக்கிறாரு அது தலைவர். இன்னைக்கு காலையில கூட 11 மணி நேரம் இந்த தோல் மேல கைய வச்சு இந்த 1 கோடிக்கு மேல இருக்க தொண்டர்களின் தலைவன் எங்கள் ஐயா தளபதி இந்த தோளின் மீது கை வைத்து இந்த இயக்கம் இருக்கிறது உன்னை காப்பாற்றும் என்று 8 நிமிடம் பேசினார். டிஎம்கே உடைய முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் ரொம்ப கேவலமா கொச்சையா ஆபாசமா பேசின இந்த பேச்சுக்காக ஹைகோர்ட் பாத்தீங்க அப்படின்னா பிடிவாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னில இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்களும் இந்த மாதிரி கொச்சையா பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அரெஸ்ட் பண்ணல. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து காவேரி இஷ்யூக்காக பேசினார் இல்லையா, அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாப்ல, அது பிடிக்காம தான் இந்த வேலையை பார்த்து விட்டாங்க. சோ காவேரி பிரச்சனைக்காக தான் பொன்முடி அவர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்ற ஆளுகள் தான் இவங்க. எந்த ஒரு தப்பு செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். அதுல இன்னைக்கு சட்டசபைலாம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சீனை மறுபடியும் இன்னைக்கு ரீக்ரியேட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காப்புல நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்னன்னு கேக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் கார்ல ஏற போனாப்புல, அது உங்க கார் இல்ல சார் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் கார் இல்லையா, சரி சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி போனார் இல்லையா. இன்னைக்கு மறுபடியும் அதே வேலையை பார்த்து வச்சிருக்காப்புல. இந்த விஷயங்கள்லாம் தான் இன்னைக்கு பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு விட நாளைக்கு தான் சட்டசபை பயங்கர தீயா இருக்கும், ஃபயரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் வர கேள்வி எல்லாம் கேட்க போறாரு. தாவேக அரசு அப்படி பிதுங்கி நிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல. நாளைக்கு உண்மையிலேயே என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்களும் ஆர்வமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அது என்ன ஏது அப்படிங்கிறது நாளைக்கு அப்டேட் கொடுத்துடலாம். அண்ட் இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா இது சஃபிசோன் சேனல் கிடையாது, இது ஒரு புது சேனல், அரசியல் கொத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த அரசியல் மட்டும் சுட சுட பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா சஃபிசோன் சேனல்லயும் அரசியல் தானடா பேசுற அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். பட் சஃபிசோன் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நியூஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ப்ராப்பரா எடிட் பண்ணி நாங்க போஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் டிலே ஆகி தான் அது போஸ்ட் ஆகும். பட் இந்த சேனல்ல சுட சுட போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காகவும். அண்ட் பிக் பாஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா சின்ராச கையில பிடிக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் அப்டேட் அரசியல் ரெண்டையும் கலந்த கலவையா போட்டு குழப்ப வேணாம். பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க பிக் பாஸ் அப்டேட் சஃபிசோன் சேனல்லையும், அரசியல் கண்டென்ட் எல்லாமே இந்த சேனல்லையும் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம, விருப்பம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Thanks, bye from Shafi. Tata, bye bye and take care.